ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னங்க, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டே வரேன். நீங்க கண்ணாடியில என்ன பார்த்து சிரிச்சுட்டே வரியா? உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. பார்த்தல, நீ படிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குன்னு இம்புட்டு பெரிய முட்டாளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன நீங்க உங்க அண்ணனை கட்டிக்க போற பொண்ணுனா கொஞ்சம் மரியாதையா கூப்பிடாம வா போன்னு கூப்பிடுறீங்களே. ஓ, இப்படி கூப்பிட்டா மரியாதை குறைச்சலா இருக்குதோ உங்களுக்கு? சரி, அப்போ நான் எப்படி கூப்பிடணும் சொல்லு. அண்ணன் மண்டின்னு உரிமையாவே கூப்பிடுங்களேன். என்னது அண்ணன் மண்டியா? என்னை விட சின்ன புள்ள தானே நீயே. உன்கிட்ட நான் இம்புட்டு பேசிட்டு வர்றதே பெரிய விஷயம். இதுல அண்ணன் மண்டின்னு கூப்பிடணுமாம்ல? அண்ணன் மண்டின்னு இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த செந்தில் பைய யாரு? அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு உனக்கு தெரியும்னு நினைச்சிட்டு கல்யாணம் கட்டிக்கிற ஒத்துக்கிட்ட? உனக்கு பழனி அண்ணனை பத்தி தெரியுமா? அவருக்கு ஊர்ல இருக்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியுமா? அவருக்கு இருக்கிற கெத்துல கால்வாசியாச்சு செந்திலுக்கு இருக்குமா சொல்லு பாக்கலாம். அவனை போய் கட்டிக்கணும்னு சொல்றிய, உன்னை பார்த்தா சிரிப்பு வராம வேற என்னதான் வரும்? நீங்க எதுவும் பேச வேணாம், வண்டி ஓட்டுங்க. என்ன இவங்க மட்டும் அத்தை குடும்பத்துல ஒரு டைப்பா இருக்காக. சொந்த குடும்பத்தை பத்தியே யாராவது இப்படி எல்லாம் பேசுவாங்களா? இருடி, உனக்கு வைக்கிறேன் வேட்டு. எப்படி உனக்கு பயம் இல்லாம இருக்க? ராங் நம்பர். ரிஷப், ரிஷபோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தெரியறல. அதாவது வேஷம் போட்டுட்டு இருக்கல. எனக்கு எல்லாமே தெரியும். எப்படி நீயும் பிருத்வியும் சேர்ந்து ரிஷப் மேல ட்ரக்ஸ் கேஸ் போட்டு துபாய் ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னு தெரியும். நீ இந்த மாதிரிலாம் சொல்லி என்ன பயமுறுத்தலாம் நினைச்சுனா நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. பயமுறுத்தல, உண்மையே சொல்றேன். உன்னால நம்ப முடியலனா நாளைக்கே நான் சொல்ற ஹோட்டலுக்கு ரூம் நம்பர் 201க்கு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற விஷயம் உனக்கும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணுங்கிறத உன்கிட்ட சொல்லுவேன். பயந்துட்டா பாத்தியா எப்படி பயந்தானே? ஒரு முறை மனுஷன் பயந்துட்டானா அவன் தைரியத்தையும் சீக்கிரம் இழந்துருவான். நீ வேணா இப்ப பாரு, அவ தைரியத்தை இழந்துருவா. இவ ரிஷப் சார பத்தின இன்ஃபர்மேஷனையும் தருவா, கன்ஃபெஷனையும் தருவா. அட, ஒருவேளை இவ பேசுற கன்ஃபெஷன் கிடைக்கலனாலும் நம்ம பேசுறத ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனா அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏன் அவகிட்ட பணத்தை கேட்கல? நீங்க அவகிட்ட பணத்தை கொடுன்னு சொல்லிருக்கலாம்ல. இப்ப நமக்கு டைம் மிச்சமா இருந்திருக்கும். நம்ம ரெண்டு வாட்டி ஹோட்டல் போக வேண்டியிருக்கும். ஒரு வாட்டி அவகிட்ட பணத்தை வாங்க, இன்னொரு வாட்டி அவளை சந்திக்க. டைமை வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீ என்ன நினைச்ச? இப்ப அவகிட்ட பணத்தை கேட்டா நாளைக்குள்ள அவ அரேஞ்ச் பண்ணிடுவாளா என்ன? வாய்ப்பே இல்ல. நாளைக்கு ஒரு முறை அவ வரட்டும். அவ முதல்ல நம்பணும் ரிஷப் சாருக்கு அகேன்ஸ்டா அவளும் பிருத்வியும் சேர்ந்து பண்ண இந்த சதி இத பத்தி நமக்கு தெரியும்னு அவ நம்பணும். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு இன்னும் பயம் வரும். அதோட முழுசா பணத்தை ஏற்பாடு பண்ற வேலையில இறங்குவா. அதுக்கப்புறம் பணம் கிடைக்கலங்கிறப்போ அவளா எல்லா உண்மையும் சொல்லுவா. நீங்க வேணா பாருங்க. சார் சார், வணக்கம் தலைவரே. இந்தாங்க, எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை கொடுங்க. எதுக்கு ஆண்டவரே? முதல்ல எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை கொடுங்க, எல்லாரும் சாப்பிட்டோம் அப்புறமா சொல்றேன். எனக்கு தெரியும் தலைவரே, உங்க கடைசி பொண்ணு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? செல்லப்பிள்ள, என் கடைசி பொண்ணை பாக்குற நாள் இந்த ஸ்டேஷனையே திருவிழா மாதிரி கொண்டாடுவேன். இந்த காரணம் வேற. பரமர, என்ன கையிலே வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை கொடுங்க. மணிமேகலை, நீ என்ன அங்கேயே நின்றுக்க? வந்து எடுத்துக்க.
இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பரமர. என் பிறந்த நாள நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே? பரமர, என்ன கேள்வி இது? நீங்க எனக்கு கூட பிறக்காத அண்ணா மாதிரி. அண்ணனோட பிறந்த நாளை தம்பி எப்படி மறக்க முடியும்? நமக்கு நெருக்கமானவங்களோட பிறந்த நாள்லாம் மெயிலையோ இல்ல ஃபேக்ஸ்லயோ இல்ல விஞ்ஞான ஊடகங்களையோ எல்லாம் சொல்லக்கூடாது. ஆத்மார்த்தத்துல பதிய வைக்கணும். நேத்து நைட்டு நான் படுக்கும் போது உங்களோட பிறந்த நாள் என்னைக்குன்னு எனக்கு ஞாபகத்துல இருந்தது. அதுதான் காலையில எந்திரிச்சதுல இருந்து உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் வரும்போது ஸ்வீட் பாக்ஸோட வந்துட்டேன். அப்புறம் உங்களோட பிறந்த நாளைக்கு என்னோட சின்ன பரிசு. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவரே? நீங்க ஞாபகம் வச்சு விஷ் பண்ணதே பெரிய விஷயம். அதெல்லாம் பேசக்கூடாது. பிறந்த நாளைக்கு பரிசு கொடுக்கறது ஒரு அன்பின் வெளிப்பாடு. ஓகே, சந்தோஷமா இருக்கணும். சார், ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். தலைவரே, பரம்பரையோட பிறந்த நாள் முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்போம்ல. செல்லப்பல, இப்ப மட்டும் என்ன கட்டு போச்சு? இப்ப போய் வாங்கிட்டு வாங்க, இல்ல சாயந்தரம் தனியா கூட்டு போய் கவனிங்க, இல்ல நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுங்க. பரம்பரை வேணாம் நான் சொல்லிட்டு போறாரு. என்னாச்சு பரமன் சார் உங்களுக்கு? எப்பவும் கலகலப்பா உற்சாகமா இருப்பீங்க. வினய், உனக்கு ஞாபகம் இருக்கா? யூஎஸ்ல நம்ம மாசம் மாசம் பீச்சுக்கு போவோம்ல, அங்கெல்லாம் செம்மையா இருக்கும்ல. இங்க பாரு, பீச் ஃபுல்லா ஒரே குப்பை கோலமா இருக்கு. என்ன இருந்தாலும் யூஎஸ் மாதிரி வராது வினய். எனக்கு மறுபடியும் நாம அங்க போய் நீ நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு ஜாலியா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வினய், வினய், என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எங்கேயோ பாத்துட்டு இருக்க? தீபிகா, அங்க பாரு. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குட்டி குழந்தை. எவ்வளவு ஹாப்பியான ஃபேமிலி இல்ல? நான் அடிக்கடி பீச்சுக்கு வரப்பெல்லாம் இதை நான் பார்ப்பேன். இந்த மாதிரி குழந்தையோட பீச்சுக்கு வர கப்பல்ஸ், பிரெக்னண்டா இருக்கிற ஒய்ஃபை வாக்கிங் கூட்டிட்டு வர ஹஸ்பண்ட், பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி கம்ப்ளீட்டான ஃபீல் அவங்க ஃபேஸ்ல இருக்கும். தீபிகா, நாளைக்கு எனக்கும் குழந்தை பிறக்கும். நானும் மித்ராவும் எங்க குழந்தைய இப்படிதான் பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு வருவோம். நினைச்சு பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குல்ல? போலாம் வினய். ஏய், என்னாச்சு? இல்ல, எனக்கு ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு, நான் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சங்கர் அங்கிள் கரெக்டா வந்துருவாரா? இன்னும் கால் பண்ணவே இல்லையே. அவர் மட்டும் சொதப்பட்டும் அப்புறம் இருக்கு. தீபிகா, ஷூரா? ஷூர். யா. சரி, போலாம். எங்க அங்கிள் இன்னும் காணோம். ஹாய் தீபிகா. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஃபைன். வாங்க அங்கிள்.
இது டீசல்ல தான் ஓடும். இது வண்டின்றதுனால டீசல குடிக்கும். டீசல் குடிச்சதுனால வண்டி நின்னு போச்சு. நான் ஒன்னும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லல. ஐ ஹேவ் டு. வண்டில டீசல் இருக்கா இல்லையான்னு ஏன் நீங்க செக் பண்ணல? நான் டீசலை செக் பண்ணுமா? பின்ன என்ன ஓனரா செக் பண்ணுவாங்க? நீங்க தானே சொன்னீங்க நீங்க என்னோட டிரைவர்னா வண்டியில டீசல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண மாட்டாங்களா என்ன? நீ அர்த்தராத்திரி வீட்டு விட்டு போனா நான் உன்னை தேடுவேனா இல்ல வண்டியில டீசல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருப்பேனா? அப்புறம் நீங்க குடிச்சிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? நீங்க குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு தான் போயாகணும். கார்ல இருக்க டீசல் கூட தேய்ந்து போகுது. ஆனா உங்களுக்கு வீட்டை விட்டு கிளம்பும்போது டீசல் இருக்கா இல்லையான்னு நான் தானே செக் பண்ணணும். ஆனா நீ வீட்டு விட்டு வெளியில வரும்போது டைமை பாத்தியா? வெளியில வரும்போது கிளைமேட்டை பாத்தியா இல்ல ஜனங்களை பாத்தியா? இருட்ட பாத்தியா இல்ல சூழ்நிலைய பாத்தியா? நீ என்ன சொன்ன? வீட்டுல உட்காந்துக்கிட்டு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்ன. இப்ப பாத்தியா அப்படியே நடந்துருச்சு. அர்த்தராத்திரில ஒரு பொண்ணு தனியா போறாளே, அவளுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கும் அதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டாம். ஆனா நீங்க குடிய நிறுத்தவே மாட்டீங்க. நீங்க அதை நிறுத்துற வரைக்கும் நானும் நிக்க போறது இல்ல. நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்காக நான் பாடி கார்டை WD கூட பார்க்க தயார். இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாத நான் ஒன்னும் சூப்பர்மேன் கிடையாது. ஒவ்வொரு வாட்டி நான் பறந்து வந்து உன்னை காப்பாத்துறதுக்கு. இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். ஆனா இந்த முட்டாள்தானே இருக்கே, அப்புறம் உன்னோட இந்த பிடிவாதம் இருக்கே, உன்னை எங்க இருந்து எங்க கொண்டு போய் விடணும்னு தெரியாது. உனக்கு உன் மேல அக்கறை இல்ல, ஆனா மத்தவங்களுக்கு உன் மேல அக்கறை இருக்குல்ல. யாருக்கு அக்கறை சொல்லுங்க. யாருக்கு அக்கறை? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுப்பா, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாருக்கு கவலைப்படுவாங்க? அது எனக்கு தெரிஞ்சு சுஷ்மா ஆண்டி ரொம்ப கவலைப்படுவாங்க. அங்க கார் வருதா இல்ல 2 பைக் வருதா? சார் உங்ககிட்ட டீசல் இருக்கா? அது வந்து எங்க வண்டி நின்னு போச்சு. இருக்கா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்காக தான் நீங்க என்ன தேடி வந்தீங்க. என் மூளை சொல்லுச்சு நீங்க திரும்ப வர மாட்டீங்கன்னு. ஆனா என் மனசுக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வருவீங்க. ரொம்ப நன்றி. வாங்க, நான் உங்களை வண்டியில நனையாம உட்கார வைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். உங்க ஓனருக்கு ரொம்ப பெரிய மனசு. தேங்க்யூ. கனவே நீ நான் விழிக்கவில்லை. உன் இஷ்டத்துக்கு அவசரப்பட்டு ஏதேதோ பண்றியே தவிர பின்னாடி அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறியா? ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நான் எவ்வளவு பயப்படுறேன்னு தெரியுமா? இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு நினைச்சு நான் நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம இருக்கேன். உனக்கு எப்படி சொன்னா இதெல்லாம் புரியும் ஆதிரா? மா, நீங்க பாக்குறதும் கேக்குறதும் உண்மையே கிடையாது. நீங்க எப்ப பார்த்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. அந்த சேலையை நான் எரிக்கலம்மா. சரி, நீ சொல்றதா உண்மை அதானே? உன்னை தவிர இந்த சேலையை எரிக்கணுங்கிற அவசியம் இந்த வீட்டுல வேற யாருக்கு இருக்கு? உன்னை தவிர இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யார் நினைக்க போறாங்க? உண்மைதான், எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டம் இல்ல. ஆனா அதுக்காக நான் சேலையை எரிக்கலமா. உனக்கு இந்த கல்யாணத்துல ஏன் இஷ்டம் இல்ல? நீ லவ் பண்றவங்க கூட தானே உனக்கு கல்யாணம் நடக்குது. உனக்கு அவனை பிடிக்கலனா எதுக்கு நீ அவனை காதலிக்கிறேன்னு வீட்டுல எல்லாரும் முன்னாடியே சொன்ன? எதுக்கு அவன் பின்னாடியே தெரிஞ்ச? நான் சில விஷயங்களை நிரூபிக்கணும்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும். அதுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா உனக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வரும்னு தெரியவே மாட்டேங்குது. சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சுபத்ராமா, பெரியம்மா உங்களை கூப்பிடுறாங்க. வரேன்னு சொல்லு மணி. சரிங்கம்மா. இங்க பாரு ஆதிரா, கல்யாணங்கிறது சின்ன விஷயம் இல்ல. நீ உன் இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசுற மாதிரி திடீர்னு கல்யாணம் வேணும்னா நடத்துறதுக்கும் வேண்டாம்னா நிப்பாட்டுறதுக்கும் இது விளையாட்டு இல்ல, புரிஞ்சுக்கோ. சீக்கிரமா ரெடியாக பாரு. நான் அம்மாவை பார்த்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சாருமதியை கூட்டிட்டு வரேன். புரிஞ்சுதா?
வா மாறி. என்னது கையில? உங்களுக்காக நானே சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அக்கா, நான் சாப்பாடு கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம், கொடுங்க. கொஞ்சம் சாஞ்சு உட்காருறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ரோஷினி, இங்க வாங்க கொஞ்சம். அங்க பாரு. புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆமாக்கா. இந்தாங்க, சாப்பிடுங்க. ஸ்பூன் இல்லையா? ஸ்பூன் இல்லாம எப்படி சாப்பிடுறது? கையில பிசைஞ்சு சாப்பிடுறதுதான் உடம்புக்கு நல்லது, ருசியாவும் இருக்கும். கையிலேயே சாப்பிடுங்க. நீங்க சிரமப்பட வேண்டாம், கொடுங்க, நானே ஊட்டி விடுறேன். எப்படி பாத்துக்கிறா பாருங்க. புருஷ பொண்டாட்டினா இப்படி இருக்கணும்டி. புருஷனை எப்படி கவனிச்சுக்கிறா பாத்தியா இவ? ஆமாங்கா, இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பரவாயில்ல வேம்பு சார், நீங்க ஊட்டி விடுங்க. பாருங்களாரும் பொம்மி ஜெயிஸ்டா, பொம்மி ஜெயிஸ்டா. அண்ணே, பொம்மி அண்ணன் ஜெயிச்சதுதான் பெரிய விஷயம். ஏன்? நீங்க சாப்பிட்டது எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்த எக்கச்சக்க ஸ்வீட் இருக்கிற குலாப் ஜாமுன். அண்ணி சாப்பிட்டதும் அதே மாதிரிதான், டபுள் ஸ்ட்ராங் காரமான கட்லட். வாயில வச்சா உடம்பு பூரா அலரும், அப்படி ஒரு காரம். தர்ஷினி, என்னதெல்லாம் விளையாட்டுக்கு யாராவது பண்ணுவாங்களா? என்னது இது? பூமி, என்னாச்சு? ஐயோ, ஒண்ணும் இல்ல வேம்பு சார். கண்ணுல இவ்வளவு தண்ணி வருது, ஒண்ணு இல்லங்கற. அது போட்டியில ஜெயிச்ச சந்தோஷத்துல வர. சந்தோஷமா காரத்தால வர கண்ணீர், அப்படிதானே? இங்க பாரு, தர்ஷினி இப்பதான் சொன்னா, அவ்வளவு காரம்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா ஊட்டி இருக்கவே மாட்டேன். இத குடி. ஐயோ வேண்டாம் வேம்பு சார். குடின்னு சொல்றேன்ல. இத ஏன் பூமி, இவ்வளவு காரம்னு தெரிஞ்சும் ஏன் சாப்பிட்ட? நீங்க இப்படி கரிசனத்தோட வந்து பாசத்தோட ஜூஸ் குடுத்தா
நான் இதை விட காரம் கூட சாப்பிடுவேன் வேம்பு சார். இந்த ஜோடி சரியான ஏமாத்து ஜோடி. இத்தனை நாள் சும்மாவே சண்டை போட்டு நம்மளெல்லாம் ஏமாத்திருக்காங்களோன்னு தோணுது. செம ரொமான்ஸ் இல்ல? ஹேய் பிரீத்தி, தர்ஷினி ரம்யாவோட சேர்ந்து ரெட்ட வாழை மாறிட்டு வர. என்னாச்சு மேடி? மேடி அசிடிட்டி தாம்மா, பிரச்சனை இல்ல. தண்ணி குடிச்ச உடனே சரியா போயிடுச்சு. காணாம போன தாலிய எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு நான் யோசனையில இருந்தப்போ நீ கும்பிடுற அந்த சாமி தான் தாலிய என் கண்ணுக்கு காட்டுச்சு. அப்புறம் அந்த தாலியை யாருக்கும் தெரியாம மாலைக்குள்ள மறைச்சு வச்சு உன் கழுத்துல கட்டின. உனக்கு விருப்பம் இல்லாத போது தானே உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். அதான் அந்த அம்மன் நீ என்ன விரும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய விளையாட்டு விளையாண்டு அவளோட சன்னதிலேயே வச்சு என்ன உன் கழுத்துல திரும்ப தாலி கட்ட வச்சிருக்க. நான் என் அம்மா கிட்ட கேட்டதுதான் உன்கிட்டயும் கேக்குறேன். நான் தொலைச்ச தாலிய எப்படியாவது எனக்கு கொடுத்துரு விநாயகா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்னைக்குமே நான் உன்னை கண் கலங்க விட மாட்டேன்னு. அழாத பொண்டாட்டி. ஏய், என்ன பொண்டாட்டி, என்ன ஓடி வந்து கட்டி பிடிக்கணும்னு நினைச்சியா? நாங்க இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே ஏதாவது மாறி மாறி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. எப்படியோ 2 பொண்ணுங்களை நல்லபடியா உங்க வீட்டுல கரை சேர்த்தாச்சு. அதனால மறுபடியும் நானும் அமுதாவும் திருச்சிக்கே போயிடலாம்னு இருக்கோம் சம்பந்தி. இவர் என்ன வாய வச்சுட்டு சும்மா இல்லாம கால்ல இறங்கின குண்டு என் நெஞ்சில இறங்கின மாதிரி இப்படி ஒரு இடிய தூக்கி போடுறாரு. என்ன பேசுறீங்கண்ணே? இந்த நிலைமையில 2 பேரும் எப்படி திருச்சிக்கு போய் தனியா இருக்க முடியும்? அதேதான், இந்த வார்த்தையை நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். நீங்க தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா சம்பந்தி அம்மாவும் உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தனியா கஷ்டப்படுறத பாத்துட்டு நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? எனக்கு இப்படி ஆனதுக்கு நீங்க என்னங்க சம்மதி செய்ய முடியும்? விடுங்க, எங்க கஷ்டம் எங்களோட போகட்டும். என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? இந்த நிலைமையில நீங்க திருச்சிக்கு போய் தனியா கஷ்டப்படணுமா? சொல்லுங்க சம்பந்தி. வானதி ஆர்த்தியும் உங்க கூட இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க. பேசாம நீங்களும் சம்பந்தியும் நம்ம வீட்லயே இருந்துருங்க. ஆமாமா,
பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துருங்களேன், நான் பாத்துக்கிறேமா உங்களை. கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு வானதி, ஆனா அதெல்லாம் வேணாம். என்னால உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லைங்க, நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க. இல்ல சம்பந்தி, அதெல்லாம் சரி வராது. ஏனே சரியா வராது? நீங்க ஏதோ பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அப்படி எதுவும் இல்ல. அப்ப டிஸ்சார்ஜ் ஆனதும் சம்பந்திய கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நம்ம வீட்லயே நீங்க இருக்கலாம். சரி சம்பந்தி, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்க சம்பந்தி. சரிங்க, உடம்ப பாத்துக்கோங்க. சரி அமுதா, சாப்பிடு. நான் சம்பந்தியை வழி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஆமா சார், அவங்களும் அதத்தான் சொன்னாங்க. பிரச்சனை வரத்துக்குள்ள குழந்தையோட அப்பா அம்மா நாங்க தான், குழந்தைய நாங்க சேஃபா வளர்ப்போம்னு ஒரு சைன் பண்ணி முறைப்படி தத்தெடுக்கணுமா. அம்மாவுக்கு நான் சைன் பண்ணிடுவேன். அப்பாதான் அதான் மேடம், எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ உடனே அப்பாவா நடிக்கிறதுக்கு ஆள் பிடிக்கணும், அதுவும் அவங்களுக்கு டவுட் வராம வேற நடக்கணும். அதுக்காக ரோட்ல போறவன் வரவனை எப்படி சார் அப்பாவா நடிக்க சொல்றது? அப்படி இல்லையே சார். குழந்தைய நேசிக்கிறவனா, அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றவனா, தைரியமா அதுவும் பதில் சொல்றவனா தானே நமக்கு வேணும். அங்க வந்து ஏதாவது தப்பு தப்பா உளறிட்டா எல்லாமே தப்பா போயிடாதா? நீங்க சொல்றது சரிதான். அங்க வந்து சுதப்பிட்டா அவனும் குழந்தைய கொடுத்துட்டு வர வேண்டியதா ஆயிடும் தான் தோணுது. என்ன இவர் இப்படி யோசிக்கிறாரு? இந்த மாதிரி தியாகத்தை எல்லாம் உங்களை தவிர வேற யார் பண்ணுவா? நானே வந்து அப்பான்னு கையெழுத்து போடுறேன்னு சொல்லுங்க சார். இவரெல்லாம் வச்சுக்கிட்டு மேடம், எனக்கு ஒண்ணு தோணுது. நான் ஒண்ணு சொல்றேன், அது சரியா வருமானு கொஞ்சம் பாருங்க. சொல்லுங்க சார். பேசாம சந்தோஷ் பவிய அப்பா அம்மானு சைன் பண்ண சொல்லிட்டா அது எப்படி இருக்கும்? அது அது எப்படி சார் முடியும்? ஏன் முடியாதுங்கிறீங்க? எனக்கு என்னமோ இந்த உண்மையை அவங்க கிட்ட சொன்னாதான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும்னு தோணுது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் மேடம் இதை மறைச்சு வைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் இதை சொல்லத்தானே போறோம். அதுக்கான சந்தர்ப்பமா இதை பயன்படுத்திக்கோ. இல்ல மேடம், குழந்தைக்கான லீகல் பிரச்சனையும் தீந்துரும். அந்த நேரத்துல உண்மையை சொன்ன மாதிரியே ஆயிடும். இது எனக்கு தெரியாதா சார்? நான் என்ன சொல்ல வரேன்னா, பவி இதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையே. அதுவும் இல்லாம பவி இப்ப இருக்கிற நிலையில நம்ம ஏதாவது சொல்லி அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா யாரா இருக்கும்? யார் இது இந்த நேரத்துல கதவு தட்டிட்டு இருக்காங்க? தெரியலையே மாமா. தெரியலையே. ஐயோ, ஒருவேளை அந்த ரவுடிங்க தான் பிரச்சனை பண்ண வந்திருக்காங்களோ? ரஞ்சிதம், நீ அமைதியாரு, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. ஐயோ, யாரு கதவு தட்டது? தெரியல ரஜினி. இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா என்ன தெரியும்? வாங்க கதவு தர. ரஜினி, இரு நான் போய் கதவு திறக்கிறேன். மாப்ள,
ஐயோ 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 ரஜினி ரஜினி இவங்க தான் கடையில பிரச்சனை பண்ணவங்க. இருமா சங்கரி இருமா. ஆமா நீ ஏங்கா பயப்படுற? இத்தனை பேர் இருக்கோம்ல, ஏதாவது பிரச்சனை பண்ணா அவ்வளவுதான். தம்பி நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல தம்பி. உங்க பேக்ரவுண்ட் தெரியாம பிரச்சனை பண்ணிட்டோம். அதான் மன்னிப்பு கேட்டு சாவி கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஓ, கடையில வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இப்ப மன்னிப்பு கேட்டு சாவியை கொடுத்துட்டா நாங்க அப்படியே மன்னிச்சு விட்டுணுமா? ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்களே? இப்ப என்ன பண்றது? சரி, இப்போதைக்கு போன் எடுக்க வேண்டாம், சைலண்ட்ல போட்டுருவோம். ஏ மங்கா, போன் எடுத்து பேச வேண்டியது தானே? அதுமா நான் அப்புறமா பேசிக்கிறேம்மா. சுமதி அம்மா, நீங்க இவ்வளவு சொல்லியும் நான் பாப்பா எடுத்துட்டு போயே ஆகணும்னு சொல்றேனா, அப்ப என் சூழ்நிலை என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் இன்னைக்கு பாப்பா எடுத்துட்டு போயே ஆகணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். பாப்பா உங்க அம்மா அப்பா கிட்ட வளர்ந்தாதான் புரோக்கர் குமார் கிட்ட இருந்து பாப்பாக்கு பாதுகாப்பு. சுமதியம்மா, ஒரு குழந்தை பிரிஞ்சிருக்கிற ஒரு தாயோட வலி என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது மங்கா, நீ பாப்பாவை பெத்தவ. பாப்பாவை பார்க்காம நீ இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. சரிம்மா, அப்ப பாப்பா கூட்டிட்டு போட்டுமா? சரி மங்கா, நீ பாப்பாவை எடுத்துட்டு போ. ரொம்ப நன்றிமா. குழந்தைய தூக்கிட்டு வரேன்னு சொல்லி போன மங்கா குழந்தையோட வருவாளா இல்ல வெறுங்கைய வீசிட்டு வருவாளான்னு தெரியலையே. ஆமா, உங்களை அந்த குழந்தையோட அம்மா அப்பான்னு மங்கா நம்பிட்டா தானே? மேடம், நம்பினதுனால தானே மங்கா எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கா. நம்பலன்னா கூட்டிட்டு வருவாளா? குழந்தைய பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தள்ளு வண்டி கடைக்கிட்டே எங்களை கைட்டு விட்டுருக்க மாட்டா. நீ சொல்றது சரிதான். அப்படியே மங்கா குழந்தைய தூக்கிட்டு வரதுக்கு இவ்ளோ லேட் பண்றா? அது எப்படி மேடம் எங்களுக்கு தெரியும்? சரி நீ இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஓகே மேடம். சரிம்மா, போயிட்டு வரேன். ரவுடி பேபி, உனக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா நான் உனக்கு காப்பாத்திடுவேன். டாக்டர் டாக்டர், ரவுடி பேபி எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்னும் ஆகல. அது வந்து டாக்டர் சொல்லுங்க டாக்டர், அவன் நல்லா தானே இருக்கா? ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் உண்மையை சொல்லுங்க டாக்டர், அவ ஓகே தானே?
ஏன் டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவளுக்கு ஒன்னும் ஆவலல்ல. டாக்டர், ஐயோ நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு டாக்டர். என் ரவுடி பேபி எனக்கு திரும்ப கிடைக்கணும். சாரி பிரபு, சத்யா மரணத்தோட விளிம்புல இருக்காங்க. அடிப்பட்டது தலையிலங்கிறதுனால ரொம்ப சிக்கலா இருக்கு. எங்களோட பெஸ்ட நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். டாக்டர், எனக்கு என் ரவுடி பேபி வேணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அந்த பரவாயில்ல, கூட்டிட்டு வாங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அவளை காப்பாத்துங்க டாக்டர். எனக்கு அவ எப்படியாவது வேணும் டாக்டர். ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சைன் மட்டும் வாங்கிட்டு டாக்டர். என்ன டாக்டர், இதுல பேஷண்ட் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு போட்டிருக்கீங்க. பிரபு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சத்யா சாவோட எட்ஜில தான் இருக்காங்க. நான் இப்ப உடனே அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும். அப்பதான் அவங்களை காப்பாத்த முடியும். இது சும்மா ஃபார்மாலிட்டி சைன் தானே, நீங்க போடுங்க. எப்படியா காப்பாத்தீங்க டாக்டர். நான் இங்க வேணா சைன் போடுறேன். டாக்டர் போட்டுட்டு சீக்கிரம் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. ஓகே. சத்யாவோட பிளட் குரூப் ரேர்ங்கிறதுனால நம்ம ஹாஸ்பிடல்ல ஸ்டாக் இல்ல. வேற வெளியில அரேஞ்ச் பண்ணலாமா டாக்டர்? டாக்டர், நானும் அவளும் ஒரே பிளட் குரூப் தான். இன்னும் பிளட் எடுத்துக்கோங்க. மேடம், உங்களுக்கு பாம்பே பிளட் குரூப்னு ரிசல்ட் வந்திருக்கு. என்ன அகிலா, எதா இருந்தாலும் இத மறைக்க முடியாது பாரு. இப்ப தெரிஞ்சு போச்சா? பாம்பே பிளட் குரூப். அது யாருது? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட பிளட் குரூப். மேடம் 1 மினிட். மேடம், உங்களுக்கும் பாம்பே பிளட் குரூப்னு ரிசல்ட் வந்திருக்கு. அதான் ஒன்ற ரத்தம் பாம்பே பிளட் குரூப்னு சொல்லியாச்சே, அப்புறம் எதுக்கு நாடகம்? போ அகிலா, ஒன்ற ஊருக்கே திரும்பி. போய் சொல்லாத. சரி, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல என்ன ரத்த குரூப்னு, அதனால எனக்கு தெரியல. ஆனா நீ பாம்பே பிளட் குரூப் தான். நீ தான் அகிலா, நான் தான் புவனா. சரி, இருங்க இருங்க. இப்ப இங்க யாரு புவனாமாங்கிறது தேவையில்லை. இப்போ கல்யாணம் நடக்கணும். ஊர் ஜனங்களும் நமக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல, அதனால கல்யாணம் நடக்கட்டும். 2 பேரும் புவனாமான்னு சொன்னா என்ன? பொண்ணு மாப்பிள்ள 2 பேர்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கட்டும். அதுல என்னங்க தப்பு இருக்கு? ஐயா, நீங்க கல்யாணத்தை நடத்த சொல்லுங்க. என் மருமக பார்வதி நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா முடிவெடுத்திருக்கா. இந்த கல்யாணம் நடந்தா புவனாவுக்கு கோபம் வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஒண்ணுமா அப்பல காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மேல போங்கம்மா. ஆமா போங்கம்மா. ஆமா ஆமா, நான் போகாம எப்படி? நீயும் தூங்கலையா? என்ன இன்னைக்கு கொசு தொல்லை அதிகமா இருக்கு? சாயங்காலம் மழை வந்துச்சுல்ல, அப்படிதான் இருக்கும். சீதா,
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? இப்படி என்ன? இந்தா விடிய விடிய கொசு அடிச்சுக்கிட்டு. வேணும்னா ஓடமாஸ் தடவிக்கிறீங்களா? வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது. அந்த வாடையும் ஆகாது. இந்த கொசுவத்தி போக எனக்கு மூச்சடைக்கிற மாதிரி இருக்குங்க. ம், கொசுவலை ஒண்ணு வாங்கி கட்டிக்குவோமா? அதுக்கு உள்ள காத்தே வராதே. அப்போ பேசாம மொட்டை மாடிக்கு போயிட வேண்டியதுதான். நீ என்ன ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க? ஷோ, நான் வேற என்னங்க சொல்ல? நம்ம வீட்டுல ஏதோ அனாதைங்க மாதிரி நம்ம தினமும் இப்படி ஹால்ல கிடக்கிறத இந்த பசங்க யோசிக்கலன்னா கூட பரவாயில்ல. நீ யோசிக்க மாட்டியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா யாருக்கும் மனஸ்தாபம் வராம இருக்கும்ல. இதுக்கு மேல என்னால முடியாது. இப்ப எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்பவே போய் அந்த பொம்பளைய வீட்டை விட்டு போன சொல்லணும் போல இருக்கு. என்னங்க நீங்க அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? ஏசி வச்சு ரூம்ல தான் படுப்பாளாம். தலைக்கு 2 காலுக்கு 2 தலகாணி வேற. இந்த ராஜாவும் மேகலாவும் கொஞ்ச நாளைக்கு ஹால்ல வந்து படுத்தாதான் என்னவா? பையன் அம்மா அப்பா விட்டுட்டு இருக்க மாட்டானே. இங்க பாரு, நாளைக்கு விடிஞ்சது முதல் வேலையா ராஜா கிட்ட சொல்ல போறேன். என்ன சொல்ல போறீங்க? என்னால இன்னையில இருந்து ஹால்ல படுக்க முடியாது. என்னோட ரூம்ல தான் படுப்பேன். நீ உன் மாமியார ஊர் ரூம்லயோ இல்ல வேற எங்க வசதி இருக்கோ அங்க தூங்க வையே. இல்லையா ஹோட்டல்ல கூட ரூம் போட்டு கொடுத்துக்கோ. ஆனா இனி என் ரூமையும் என் பெட்டையும் தர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட போறேன். ஏதாவது கோச்சுக்கிட்டு சண்டைக்கு வர போறாங்க. இந்த பாரு, அவன் என்ன நினைச்சாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, என்னாலலாம் இனி ஹால்ல கடந்து உருண்டு புரண்டுட்டு இருக்க முடியாது. சரி, இப்ப தூங்குங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இதுக்கு ஒரு முடிவு பண்ணாம தூக்கமே வராது சீதா. அதுக்காக உட்கார்ந்துகிட்டே இருக்க போறீங்களா? சும்மாவாவது படுங்களேன். நாளைக்கு ராஜாட்ட சொல்லிட வேண்டியதுதான். எனக்கு அப்புறம் 100 தலைமுறைக்கு இந்த இன்ஸ்டிடியூட் பேரோடையும் புகழோடையும் நிலைச்சு இருக்கணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கெல்லாம் எனக்கு கொடுக்கிற சப்போர்ட் இதுதானா? மாத்தி மாத்தி போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், யாருமே போன் அட்டெண்ட் பண்ணல. நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயும் இப்ப வரைக்கும் நம்ம இன்ஸ்டிடியூட்ஸ் பத்தி தான் ஹெட்லைன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. மீடியாவை எப்படி உள்ள விட்டீங்க? அத கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சஞ்சயும் விஜயும் எங்க எங்க போனாங்க 2 பேரும்? அம்மா, அண்ணன். என்ன அண்ணன்? என்ன ஆச்சு? ஸ்னேகா, அவங்க 2 பேரும் எங்க? சஞ்சய் பணம் ரெடி பண்றதுக்காக போயிருக்காரு. விஜய் அழுகைய முழுங்கிட்டு விஷயத்த சொல்லு. அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அரெஸ்டா? விஜய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாமா, அத்தனை பேர் முன்னாடி அண்ணனை ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்கம்மா. நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்தோம், அவங்க கேட்கவே இல்ல. அப்பா எம்எல்ஏ கிட்ட கூட ஹெல்ப் கேட்டு பார்த்தாரு, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. இவ்ளோ நேரமா என் பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கானா? சின்ன அண்ணன் மணி ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்கம்மா. என் பையனை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? மாதவன், மேடம் மேடம்
சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கால் பண்ணிட்டு அப்படியே வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொல்லுங்க. ஓகே மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.